சுசீந்திரம் அருகே ரவுடி தூத்துக்குடி செல்வத்தை துப்பாக்கியால் போலீசார் சுட்டு பிடித்தனர். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சதாம் வழங்க கேட்கலாம். சதாம், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான விரிவான விவரங்கள். வணக்கம். அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அருகே உள்ள சுசீந்திரம் அருகே உள்ள கரும்பாவட்டூர் பகுதியை சேர்ந்தவர் ரவுடி தூத்துக்குடி செல்வம். இவர் 6 கொலை வழக்கு உட்பட 27 வழக்குகள் இவர் தொடர்பு ஒரு முக்கிய ஒரு ரவுடி. இவர் சுசீந்திரம் அருகே மறைந்திருந்த போது இவரை போலீசார் பிடிக்க முயன்றனர். அப்போது உதவி ஆய்வாளரை 5 கிராமத்தில் பணியாற்றும் ஒரு உதவி ஆய்வாளரை கையால் வெட்டி தப்பி செல்ல முயன்றுள்ளார். உடனடியாக போலீசார் தப்பி செல்ல முயன்ற போது 5 கிராமம் காவல் நிலைய ஆய்வாளர் உடனடியாக அந்த தூத்துக்குடி செல்வத்தை காவல் ஆய்வாளர் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தார். தற்போது இவர் மீது இதுவரையும் 6 கொலை வழக்கு, 28 வழக்குகள் தற்போது நிலுவையில் உள்ளது. இவர் கரும்பாத்து பகுதியை சேர்ந்த பிரபல ரவுடி செல்வம் என்பதும் இவரை 5 கிராமம் எஸ்ஐ லிபி பால்ராஜ் பிடிக்க முயன்ற போது இவர் அறிவாளர் அவரின் கையில் இடது பக்கம் உள்ள கையில் வெட்ட முயன்ற போது தற்காப்புக்காக வைக்கப்பட்டிருந்த தற்காப்புக்காக ரவுடி செல்வத்தை போலீசார் சுட்டு பிடித்தனர். சுசீந்திரம் அருகே ரவுடி தூத்துக்குடி செல்வத்தை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்திருக்கின்றனர். ஆறு கொலை வழக்கு உட்பட 28 வழக்குகளில் தொடர்புடைய ரவுடி செல்வத்தின் காலில் போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்திருக்கின்றனர். ரவுடி செல்வத்தை எஸ்ஐ லிபி பால்ராஜ் பிடிக்க முயன்ற போது அறிவாளால் வெட்டிவிட்டு தப்ப முயற்சித்த நிலையில் தற்காப்பிற்காக ரவுடி செல்வத்தின் காலில் துப்பாக்கியால் போலீசார் சுட்டு பிடித்துள்ளனர். இது தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சதம்.